ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த கோழி அவரையை வச்சு நான் ஒரு பிரட்டலாக செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறேன் காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது பீன்ஸ் செய்கிற மாதிரியே நாங்கள் பீன்ஸ் செய்யும் மாதிரியே க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணி இதை எடுத்துகிட்டு இப்போ ஒரு மண் சட்டியவோ என்ன பாத்திரமோ இருந்தாலும் பரவாயில்ல அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து இதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்க்குறோம். சேர்த்து பச்சை மிளகாய் ரெண்டும் சேர்க்குறோம். சேர்த்து வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் எவ்வளவு சேர்க்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த அவரையும் க்ளீன் பண்ணி வச்சதையும் அதுக்குள்ளே சேர்க்குறோம். சேர்த்து இதில் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்க்குறோம். கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்க்குறோம். சேர்த்து இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்க விடுவோம். இப்போ வதங்கின பிறகு தக்காளி பழம் கொஞ்சம் சேர்க்குறேன். ஒரு தக்காளி பழம் சேர்க்குறேன். சேர்த்து இதை நல்லா வதங்க விடுவேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா அரைவாசி பதத்தில் வதங்கிடுது. இப்போ இதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்து காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு நாங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை தேக்கண்டிக்கு குறைய தான் சேர்த்துருக்கோம். காரமாக இருந்தாலும் சாப்பிட இல்லாதுண்டு. இப்போ இதுக்கு கட்டி தேங்காய் பால் கொஞ்சம் சேர்க்குறேன். இது வேகாமல் இருந்தால் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு வேக விடலாம். சில இதுகள் வெந்துடும், சில இதுகள் வேகாது. இதில் அப்படி 2-3 தன்மையாக இருக்கும். சில இதுகள் முத்தலாக இருந்தால் கொஞ்சம் அவிறது கஷ்டம், பிஞ்சியாக இருந்தால் உடனே வெந்துடும். இப்போ நான் கொஞ்சம் மாசி தூள் திரித்து வச்சுக்கிறேன். சின்ன மிக்சியில் கொஞ்சம் இந்த மாதிரி 1-2 அது கொஞ்சம் கூடுதலாகவே நாங்கள் சேர்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி நல்லா புரட்டெல்லாம் இதை எடுக்கணும். இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வெந்து இதில் உப்பெல்லாம் நல்லா அளவாக இருக்குது. இது சைட் டிஷ்ஷாக நாங்கள் ஒயிட் ரைஸுக்கு சாப்பிடலாம். சிக்கன் கறி, மீன் குழம்பு, கருவாட்டை குழம்பு, எந்த குழம்பு இருந்தாலும் பரவாயில்ல. இது சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோலாம் நான் உங்களுக்கு ரெசிபிஸ் நான் தரேன். உங்களை எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.